நினைவுகளுக்கு முன்பே காலம் பிறந்த அந்த தொன்மையான யுகத்தில் ஒரு புனித நதி அரசர்களின் விதியை கோர்த்து கொண்டிருந்தது. அந்த நதிக்கரையில் எழுந்தது ஒரு பொற்கால நகரம், ஹஸ்தினாபுரம். ஞானத்திற்கும் சக்திக்குமான தாய் நிலம். அதன் அரசன் சாந்தனு, தைரியம், கருணை, நீதியின் உருவம். ஆனால் விதியின் கதை பல நேரங்களில் ஒரு அமைதியான விடியற்கால காற்றில் தொடங்குகிறது. ஒரு பொழுதில் கங்கை நதிக்கரையில் அரசன் குதிரையோடு சென்றான். உலகம் அமைதியாக இருந்தது, நீர் பொன்னாக மின்னியது. காற்றில் ஒரு இனிய மெலடி பறந்தது, ஆன்மாவை அழைக்கும் ஓசை. அந்த நதி உயிரின் ஒளியைப் போல பிரகாசித்தது. அந்த நொடியில் மனித இதயம் அந்த நித்திய ஓட்டத்துடன் இணைந்தது. மெதுவாக எழுந்த பனிக்குள் இருந்து ஒரு ஒளிரும் உருவம் தோன்றியது. நீரும் ஒளியும் கலந்த அழகு. அவளின் வரவு நதியின் குரலாக காற்றில் ஒலித்தது. அந்த ஓசை அரசனின் இதயத் துடிப்பாக மாறியது. அங்கேயே தோன்றியது காதலின், வாக்குறுதியின் ஒரு கதை. காலம் கங்கையின் அலையாக மெதுவாகச் சென்றது. மகிழ்ச்சி அரண்மனையை நிரப்பியது. ஹஸ்தினாபுரம் கொண்டாட்டத்தில் மலர்ந்தது. மலர்கள், வாசனை, இசை அனைத்தும் இணைந்து அமைதி நதிக்கரையின் பொற்கதிர்களைப் போல் அரசாட்சி எங்கும் பரவியது. விடியற்கால ஒளி செதுக்கப்பட்ட ஜன்னல்களில் ஊடுருவியது. சந்தன வாசனையால் நிறைந்த அறைகளில் புதிய உயிர் பிறந்தது. அது நம்பிக்கையின், எதிர்காலத்தின் ஒரு சின்னமாக இருந்தது. அரசனின் இதயம் அந்த புதிய தொடக்கத்தின் ஒளியில் நிரம்பியது. ஆனால் உயிரைக் கொடுக்கும் நதி ஒருநாள் பிரிவையும் தரும். மாலை நேரத்தில் நீரில் சூரிய ஒளி பிரதிபலிக்க மாற்றத்தின் குரல் மீண்டும் எழுந்தது. காலம் முன்னேறியது. நினைவுகளும் வாக்குறுதிகளும் அதன் ஓட்டத்தில் இணைந்தன. நிழல்கள் நீண்டன. நதி மீண்டும் அமைதியானது. அரண்மனை அமைதியில் மூழ்கியது. காற்றில் பக்தியின் மணம் பரவியது. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம்தான். ஒரு உயிர் விதியின் நித்திய ஓட்டத்துடன் கலந்தது. அங்கிருந்தே பிறந்தது பாரத வம்சத்தின் இதிகாசம், மகாபாரதம்.